மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ராசா அவர்களுடைய ஆடியோ வெளியாகி பெரிய பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த நிலைமையில அதில் கனிமொழி அவர்களுடைய வளர்ச்சியை ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு அவர் பேசியிருப்பாரு. இந்த நிலைமையில் இது சம்பந்தமாக கனிமொழி அவர்கள்ட்ட விளக்கம் கேட்க சில செய்தியாளர்கள் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ கனிமொழி அவர்களுடைய தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கனிமொழி அவர்களுடைய தொகுதி சார்ந்த விஷயங்களை கேளுங்க, எனக்கு தேர்தல் நேரம் அதில் சரியாக இருக்கும், மற்றதை கேட்காதீங்க அப்படின்னு அதை கடந்து போக முயற்சி பண்ணுறாங்க. கனிமொழி அவர்கள் அப்படி என்ன தொகுதிக்கு பண்ணார் எனக்கு புரியவே கிடையாது. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க எல்லா பேத்துக்குமே. இந்த கருணாநிதி அவர்களுடைய மகள்கள் இருக்காங்களே, இவங்களால எந்த நல்லதும் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் நடந்து கிடையாது. நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு இப்போ கனிமொழி சொல்கிறாங்களே, என் தொகுதி சார்ந்து கேளுங்க. இந்த தொகுதியில் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், இல்லாட்டி கீதா ஜீவன் ஆகட்டும், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ரவுடித்தனம் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கே ஒழிய அந்த தொகுதிக்கு என்ன நல்லது நடந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். தூத்துக்குடி எடுத்துக்கோங்க. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை விழுந்துச்சு. அந்த ஸ்டெர்லைட் ஆலையை இழுத்து மூடுறதுக்கு தேவையான அனைத்து போராட்டத்தையும் தூண்டி விட்டது திமுக. இது எல்லா பேருக்குமே தெரியும். அது மிக முக்கியமான ஆள் இந்த கீதா ஜீவன் கண்ட்ரோலில் தான் ஒட்டுமொத்த தூத்துக்குடி இருக்குன்றக்காண்டி அந்த போராட்டத்தை நல்லா தூண்டி விடுச்சு. சரி, தூண்டி விட்டு இழுத்து மூடிட்டீங்க. இழுத்து மூடினதுக்கப்புறம் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அதை பேசணுமா இல்லையா? சும்மா 20,000 30,000 குடும்பங்களுக்கு வருமானம் போச்சு. அதை பற்றி என்னைக்காவது ஒரு நாள் இந்த பார்லிமெண்ட்டில் உட்காந்து இந்த மாதிரி ஸ்டெர்லைட் ஆலை போயிடுச்சு, இதுக்கு மாற்று ஏற்பாடுகள் என்ன, இது மாதிரி ஏதாவது பேசியிருக்கீங்களா? அது மட்டும் கிடையாது. ஸ்டெர்லைட் ஆலையோட சேர்ந்து இயங்கின சும்மா 400க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன தொழிற்சாலைகள் எல்லாமே மூடியாச்சு. இதை தான் எனக்கு தெரிஞ்சு திமுக செய்த மிகப்பெரிய நல்ல காரியம் தூத்துக்குடிக்கு. இது நல்ல காரியமா? 30,000 வேலை போச்சு. சுமார் 500க்கும் மேற்பட்ட சிறு நிறுவனங்கள் குறு நிறுவனங்களுடைய தொழிலும் போச்சு, இழுத்து மூடியாச்சு. இப்போ இதுக்கு தான் மாற்று ஏற்பாடு ஒன்று செய்யணுமா இல்லையா? நான் உங்கள் எல்லா பேருக்கும் ஒன்று சொல்கிறேன், அது தூத்துக்குடி விவகாரம் நினைக்காதீங்க. ஒன்று சொல்கிறீங்களுங்க, தென் தமிழகம் முழுவதும் போதிய அளவுக்கு நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், அதாவது தொழில் வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. தூத்துக்குடியை மட்டும் சொல்லலை, தென் தமிழகம் முழுவதும் சொல்கிறேன். திருச்சியில் ஆரம்பித்து மதுரையில் தொட்டு எல்லா பேரையும் சொல்கிறேன். உங்களுக்கு தென் தமிழகம் ஃபுல்லாக முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னா அது தூத்துக்குடி தான். தூத்துக்குடினால ஒட்டுமொத்த தென் தமிழகத்தை வளர்த்தெடுக்க முடியும். அது சென்னையை விட அதிக வருவாயை உருவாக்குறதுக்காக ஏற்ற இடம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, தூத்துக்குடியில் இந்த கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பல் உட்காந்துக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணுறது, இவங்க இப்போ ஏற்றுமதி பண்ணுறது எல்லாமே அங்கேருந்து ரவுடித்தனத்தை, அவ்வளோதான். ரவுடிகளா வெட்டு குத்தா அங்கேருந்து ஒரு செய்தி அந்த மாதிரி ஆக்கிட்டானுங்க. அதுக்கு காரணமே திமுகவுடைய ஆட்கள் அங்கே இருக்கிறதுனால தான். இந்த தொழிற்சாலை யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 6,500 ட்ரக்கு ஓடிக்கிற இடம் லாஜிஸ்டிக்ஸ்க்கு, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி ஓடிக்கிற இடம் சுமார் 40% இப்போ நின்று போச்சு. அதுக்கு என்ன தொழில் செய்யறது தெரியவே இல்லை. இந்த ட்ரக்கை வாங்கி போடுறது என்ன செய்வீங்க? சம்மந்தப்பட்ட தொழிலாளர் என்ன பண்ணுவாங்க? இது மறைமுக வேலை வாய்ப்பு. இது மட்டும் சிம்பிளாக யோசிங்க. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிற்சாலை பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு தொழிற்சாலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதற்கு தேவையான தவறு நடக்குதுன்னா திருத்த முடியும். ஆனால் மக்களை எப்படி தன்னுடைய அரசியலுக்காக தூண்டி விட்டு அதை இழுத்து மூடிட்டு இன்ன வரைக்கும் கப்புச்சு உட்காந்துருக்காங்க. அதே ஊரில் சுமார் 20,000-30,000 பேர் அந்த தொழிற்சாலை திறக்க சொல்லி போராட்டம் நடத்துறதுக்கு தயாரானா அந்த போராட்டத்துக்கு அனுமதி கிடையாது. அப்போ இவங்க எவ்வளோ தெளிவாக இருக்காங்க புரியுதா? அதாவது தொழிற்சாலை கொண்டு வரணும்னு வச்சுக்கவே, இப்போ இவங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்தா உண்டு, இந்த மாதிரி ஆகிட்டாங்க. இது இருந்துச்சுன்னு வச்சுக்கவே, அங்கே எந்த தொழிற்சாலை வரமாட்டான். அந்த தொழிற்சாலை வரது மட்டும் கிடையாது, அங்கே லேண்ட் இருக்கு இல்லையா, அதாவது நிலங்களை கையகப்படுத்த முடியாத நிலைமைக்கு அந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தை கொண்டு போயிட்டாங்க. தென் தமிழகத்துக்கே வளர்ச்சி தரக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்கக்கூடிய தூத்துக்குடி அந்த நிலைமைக்கு போச்சுன்னா தென் தமிழகமே நாசம் தான். இது ஏதாவது கனிமொழி அவர்கள் பார்லிமெண்ட்டில் உட்காந்து ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஆனால் கேளுங்க, நான் தூத்துக்குடி தொகுதி இருக்கேன், இந்த குடும்பத்துக்கு பேச சொன்னால் அப்பாடி பேசி சமாளிச்சிடும். வெறும் வாய் மட்டும்தான். இந்த தூத்துக்குடி பகுதியில், தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் சொல்கிறேன், தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் சொல்கிறேன், சுமார் 2 லட்சம் மீனவ மக்கள் வாழ்கிறாங்க. இந்த மீனவ மக்கள் இருக்காங்க, இந்தியா முழுவதும் கடந்த 10 வருஷத்தில் 30,000 கோடி ஏற்றுமதி ஆகியிருந்த இடத்துல, அதாவது கடல் சார்ந்த பொருட்கள் இல்லை, அது ஏற்றுமதி 30,000 60,000 கோடியாக மாறிடுச்சு. 2 மடங்கு வளர்ச்சி வந்துருச்சு. ஆனால் வளர்ச்சி இந்த மாதிரி இந்தியா முழுவதும் இருக்குது. ஆனால் தூத்துக்குடி அந்த மீனவ கிராமங்கள் இருக்குல்ல, அதில் வளர்ச்சியை காணவே காணும். அது எப்படி ஒரு நாட்டில் 30,000 கோடியிலேருந்து 60,000 கோடி வருமானமாக கூடுது, ஆனால் அந்த வளர்ச்சி எது? இது நான் சொல்கிறது மீனவர்கள் சம்பந்தப்பட்ட சமூகம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் சொல்கிறேன். அதோட வருவாய் 30,000 கோடியிலேருந்து 60,000 கோடியாக கூடுது நாட்டில், இந்தியா முழுவதும். ஆனால் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த மீனவர்களுக்கு மட்டும் வருமானம் கூடவே இல்லை. தமிழ்நாடு முழுவதும் வச்சுக்கிட்டே நல்லா வரும். அது எப்படி 5 வருஷம் இப்படி இருக்குது? எங்கே கனிமொழி அவர்கள் ஏதாவது ஒன்று பேசுன்னு சொல்லுங்க பார்ப்போம். தொகுதியை பற்றி பேசுங்க, நான் பேசுகிறேன். தொகுதியை பற்றி பதில் சொல்லுங்க பார்ப்போம். இதையெல்லாம் தாண்டி உங்கள் எல்லா பேருக்கும் பொதுவாகவே நல்லா தெரியும், ஆனால் அந்த சந்தேகம் வந்திருக்கான்னு தெரில. தூத்துக்குடி முத்துன்னு சொல்லுவாங்க. இந்த தூத்துக்குடி முத்து இருக்கு இல்லையா, இதுக்கு வரலாறு எனக்கு தெரிஞ்சு
சும்மா 2500 வருஷம் 2500 வருஷம் போர்ச்சுகல் ஆரம்பிச்சு பிரிட்டிஷ்ல ஆரம்பிச்சு எல்லா பேரும் தூத்துக்குடி முத்து சம்பந்தமான விஷயத்துக்கு தான் வருவானுங்க. அது வாங்கி விலை உயர்ந்தது, அது உலகம் முழுவதும் பேர் போன விஷயம். ஆனால் நீங்கள் இப்போ போய் தூத்துக்குள்ள அப்படி ஏதாவது இருக்கான்னு கேளுங்களேன், அது சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் நடக்குதான்னு கேளுங்களேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அங்கே இருக்கிற எல்லா விதமான வளங்களையும் அழிச்சு ஒழிச்சது. அதுக்கு காரணமே இவங்க தான். இவங்க எல்லாம் ஒட்டுமொத்த தூத்துக்குடி கண்ட்ரோலில் வச்சோம்னா தென் தமிழகத்தை கண்ட்ரோல் வச்சுக்க முடியும். முக்கியமாக வருமானத்தை கண்ட்ரோல் வச்சுக்க முடியும். திமுகவுக்கு வருமானம் தேவை. அந்த வருமானத்தை கண்ட்ரோல் வைக்கணும்னா இருக்கிற ஆலைகள் இருக்குல்ல, தொழிற்சாலைகள், அதை மிரட்டுற தோணி இருக்குல்ல, ஏற்கனவே ஏரியா ரவுடி மாதிரி தான் உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த ஏரியாவை. இதனாலேயே தான் தூத்துக்குடி கெட்டு குட்டிச்சோரா போகுது. அதனாலேயே தான் தென் தமிழகம் வளராம போகுது. தென் தமிழகத்தில் எங்கே வளர்ச்சி வரனாலும் சரி, அந்த ஆர்பர் வளர்ந்தாலும் எது இந்த தூத்துக்குள்ள இருக்கக்கூடிய துறைமுகம் இருக்கு இல்லையா, அது வளர்ச்சி மட்டும்தான் ஒட்டுமொத்த தென் தமிழகத்தை நிர்ணயம் பண்ணும். நான் சொல்றேன். ஆனால் அந்த வளர்ச்சி சம்பந்தமாக ஏதாவது ஒன்று யோசிக்கிறாங்க திமுக. அதை எதையும் யோசிக்காம, அதை பற்றி எதையும் பேசாம கனிமொழி சும்மா சுத்திட்டு வருது. இப்போ அந்த ஏரியாவில் கேட்டால் அவங்க கோட்டையா என்ன கோட்டை, அந்த கோட்டைக்கு ஏதாவது பண்ணு சொல்லி பார்ப்போம். இதில் இன்னொருத்தர் அனிதா ராதாகிருஷ்ணன். இந்த ஆள நான் சொல்கிறேன், இவருக்கு ஓட்டு போடுறதுல வெட்டி வேலை. 6 முறை எம்எல்ஏ நினைக்கிறேன் திருச்செந்தூர். இந்த ஆக்கில் ஓட்டு போடுறது வெட்டி வேலை. அடுத்த 2-3 மாதத்துல ஜெயிலுக்கு போயிடுவார். நான் சொல்கிறேன், உறுதியாக ஜெயிலுக்கு போயிடுவார். அப்படிப்பட்ட ஆளை 6-7 முறை தேர்வு செஞ்சிருக்கீங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கடற்கரைக்கு போனால் அது நல்ல அலையை பார்க்க முடியும், அழகா அலைகளை பார்க்க முடியும்னா அது திருச்செந்தூர் தான். வேற எந்த இடத்துலையும் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஒரு அலையை அழகா பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல முருகன் கோவில் இருக்குது, அதே பக்கத்தில் தீவுகள் இருக்குது. எது கிறிஸ்தவர்கள் சம்பந்தப்பட்ட பாரம்பரியமான தீவுகள், அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சுகள் இருக்குது. 2 இடத்துலையுமே போதுமான அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் இருந்து அங்கே ஆள் வராங்க. ஏன் முருகன் கோவிலில் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கும் அங்கிட்டு சர்ச்சை பார்க்குறதுக்கும். இப்படி நிலைமையில வாய்ப்பு என்ன இருக்குது, அங்கே டூரிசம் வாய்ப்பு இருக்குது. இங்கே அதுக்கு ஏதாவது பண்ணாங்களே கனிமொழி, அதுக்கு ஏதாவது பண்ணீங்களா? இல்லாட்டி இவர் இருக்கார்ல யாரு அனிதாட்ட கேளுங்க பார்ப்போம். அனிதாவுக்கு தெரிஞ்ச ரவுடித்தனம் எங்கே மைனிங் இருக்குல்ல, எது கனிம வளம், அதெல்லாம் கொள்ளையடிச்சு எப்படி கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறது, இது வேணா இந்த கும்பலுக்கு நல்லா தெரியுமே தவிர அது ஏதாவது வளர்ச்சி ஏதாவது பண்ணீங்க? திருச்செந்தூர் கோவிலை பாருங்க, அது இருக்கிற லட்சணத்துக்கு, அதுக்கு வர கூட்டத்துக்கு நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் திருச்செந்தூர் தொகுதியே. ஆனால் அதுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனால் தொகுதியை பற்றி கேட்டால் அவங்க பதில் சொல்லுவாங்களாம். எங்க பதில் சொல்லுங்க. அதெல்லாம் விடுங்க. 3 முக்கியமான நபர்கள், ஒன்று கனிமொழி, இன்னும் கீதா ஜீவன், இன்னொருத்தர் அனிதா ராதாகிருஷ்ணன், 3 பேர் இருக்கீங்களே. அதே திருச்செந்தூர் பகுதியில் ஏதாவது கிராமத்துக்கான ரோடை கூகுளில் போட்டு எடுங்களேன், ரோடு அவ்வளோ கேவலமாக இருக்கும். எப்படி அப்படி இருக்குது? இதெல்லாம் தொகுதிக்கு பேசினா அப்படியே விளக்கமாக பதில் கொடுத்துருவாங்க. இங்கே இருக்க விளாத்திக்குளம் பக்கத்தில் ஒரு பொண்ணு காணாமல் போச்சு. அந்த பொண்ணு காணாமல் போனதுல உங்கள் ஊர் சட்ட ஒழுங்கு தெரியலையா, வேகமாக போய் ஒரு 10 நாள் சென்று போய் அந்த ஊரை பார்த்துட்டு வராங்க. அந்த பொண்ணு காணாமல் போகும்போது மனசாட்சியத்திற்கு எல்லாம் சொல்லுங்க, போலீஸ் என்ன சொல்லிச்சு, தெரிந்த நபர்களால தான் ஏதோ நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 38 வயசு இருக்கக்கூடிய ஒரு காவாலி ஊரெல்லாம் கொலை செஞ்சுட்டு குற்றவாளியாகவே சுற்றி தெரிஞ்சிருக்கான். அவனை விட்டுருக்கானுங்க. அவன் ராமநாதபுரத்துலேருந்து வந்து இங்கே அந்த பொண்ணு கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான். ஆனால் முதல் போலீஸ் என்ன சொல்லிச்சு, தெரிஞ்ச நபர்களாக நடந்துச்சு. அதோட கொடுமை, அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனு அந்த புகாரை எடுத்து தேடவே இல்லை. அந்த பொண்ணு இறந்து போன பாடியை அவங்க உறவினர்களும் அவங்க பெற்றோர்களும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் வருது. இந்த லட்சணத்தில் அந்த ஊரில் போலீஸ் வச்சுங்க. தூத்துக்குடி மாவட்டமே போலீஸ் எல்லாமே முழுக்க திமுக மாவட்ட செயலாளருடைய கண்ட்ரோல் தான். அவங்களுக்கு வேணா முக்கியத்துவம் கிடைக்குமே தவிர மக்களுக்கு எந்த முக்கியத்துவம் கிடைக்காது. மிச்சம் இருக்கிறது கனிமொழி அவர்களை பதில் சொல்லுங்க. கோவில்பட்டி கடலை முட்டாயும் ஃபேமஸ். அங்கே இருக்கக்கூடிய அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைகள், மருந்து தொழிற்சாலைகளே, அதுவும் ரொம்ப ஃபேமஸ். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இல்லாட்டி ஃபயர் ஒர்க்ஸ் இல்லையா, இதில் 2000 கோடி வருமானம் வந்துக்கிட்டு இருந்த இடத்துல 800 கோடியாக குறைஞ்சிருச்சு வெறும் 3 வருஷத்தில். இவங்க ஆட்சியில் 2000 கோடி எங்கே இருக்கு, 800 கோடி எங்கே இருக்கு? எல்லா தொழிற்சாலையும் வளரும் பேர். அது எப்படி தூத்துக்குடி மாவட்டம் தேஞ்சிக்கிட்டே போகுது? கோவில்பட்டி தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்த தீப்பெட்டி இருக்கு இல்லையா, அதில் 90% உற்பத்தி பண்ணுற இடம். இயற்கையாகவே தொழிற்சாலையில் இருந்த இடத்த நாசம் பண்ணதான் இந்த கனிமொழி அவர்கள் எம்பி வந்ததுக்கப்புறம் நடந்துச்சு. இந்த 5 வருஷத்தில் என்ன உருப்படியாக பண்ணீங்க? சரி, 800 கோடியாக குறைஞ்சிருச்சுல, அந்த இடத்த தொழில் வளர்ச்சி பண்ணுறதுக்கு என்ன மாற்று ஏற்பாடுகள் அந்த நபர்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க? ஏதோ கனிமொழி பேச சொல்லுங்க. எந்த மாற்று ஏற்பாடு கிடையாது. அப்போ இயற்கையாக இருந்த தொழிலை அழிய விட்டுட்டு வேடிக்கை தானே பார்த்தீங்க. சும்மா ப்ரொடக்ஷன் லாஸ் மட்டும் 50%. மாற்று ஏற்பாடு பண்ணி அந்த மக்களுக்கு வேறு விதமான தொழிற்சாலை கொடுக்க முடியும். இல்லாட்டி அதோட ப்ரொடக்ஷன் லாஸ் எங்கே லாஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். இது எதையும் கனிமொழியோ இல்லை கீதா ஜீவனோ பண்ண விட்டாங்க. கீதா ஜீவனுக்கு அவங்க எதையாலே பண்ணலை. இதெல்லாம் டிஎம்கே வின் பண்ண இடம் சுத்தமாக பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம வெற்றி பெறல, அப்போ மொத்தமாக காலி பண்ணி விடு.
ஒரு மாவட்டத்தில் இருக்கிற அந்த மாவட்டத்தில் எல்லா பேரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா? கிடையாது. சரி, இது ஒரு கூட போச்சுன்னா ஸ்ரீவைகுண்டம், அதில் தாமிரபரணி ஆறு வேற. அந்த தாமிரபரணி ஆறை நீ கை சும்மா விட்டாலே போதும், தினமும் 5000 6000 லாரி உள்ளே போகுது மண் அள்ளுறதுக்கு மட்டும். மண் திருடுறானுங்க. அது திருடின அமௌண்ட்டு மட்டும் 18,000 கோடி. இந்த இது இருக்குல்ல, யாரு நம்ம நீதிமன்றம் 2 வருஷத்துக்கு முன்னே அந்த பகுதியில் கனிம வள கொள்ளை இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் 5000 கோடி ஃபைன் போடுச்சு. 5000 கோடி கண்ட மாதிரி வெட்டி தள்ளுறீங்களா? இன்ன வரைக்கும் கனிம கொள்ளை இருக்கு இல்லையா, கனிம வள கொள்ளை மலையை வெட்டி எரிகிறது. அதை கீதாஜியும் நடக்கும், கிட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க சேர்ந்துக்கிட்டு அவங்க எல்லா திமுக நிர்வாகம் பண்ணுவேன், எல்லா ரவுடி வேலையும் பார்ப்பான்னு வச்சுக்கவேன். அது வந்து 5000 கோடி போச்சுல, அந்த ஃபைனை அவங்க வசூல் பண்ணவே இல்லை. திரும்ப அவங்களுக்கே டெண்டரை கொடுத்து உள்ளே விட்டுருக்காங்க. அங்கே எப்போ பார்த்தாலும் அந்த கனிம வளம் இருக்கையா, அதை வெட்டி எடுக்கிற இடங்கள்ல அடிமை தொழிலாளர் கொண்டு வந்து போட்டு அங்கே நாசம் பண்ணி இருப்பானுங்க. அதையும் கேள்வி கேட்பாங்க கிடையாது. அந்த வருமானமும் தமிழ்நாடு கிடையாது, திமுக குடும்பத்துக்கு போயிடும். இந்த லட்சணத்தில் தொகுதியை வச்சுக்கிட்டு நான் தொகுதியை பற்றி கேட்டால் தான் பதில் சொல்லுவேன். சரி, தொகுதியை பற்றி நான் கேட்டீங்க, பதில் சொல்லி பார்ப்போம். இதை வச்சு எந்த லட்சணத்தில் தூத்துக்குடிக்கு நீ ஓட்டு போறீங்க? தூத்துக்குடியே சொல்லலை, தூத்துக்குடி வளர்ந்தால் ஒழிய தென் தமிழக வளரும். நான் சொல்கிறேன், சத்தியம் பண்ணி சொல்கிறேன், தூத்துக்குடி வளர்ந்துச்சுன்னா தென் தமிழக வளருது. ஆனால் அதுக்கான எந்த உருப்படியான விஷயத்தையும் 5 வருஷத்தில் திமுக பண்ணது கிடையாது, எம்பி கனிமொழியும் பண்ணது கிடையாது. பண்ணாத போது எதற்காக இந்த குடும்பத்துக்கு நீ ஓட்டு போறீங்க? முதல்ல தூத்துக்குடி வெட்டு குத்துக்கு புகழ் இருக்கு இல்லையா, அந்த நிலைமையை மாற்றுங்க. அந்த நிலைமையை மாற்றுங்க, ஒட்டுமொத்த தென் தமிழகத்தோட தலையெழுத்தே மாறும். தூத்துக்குடி நல்லா இருந்தால் தென் தமிழமே பிழைக்குது. நான் சொல்கிறேன், அதுக்கு ஒரே வழி, இந்த கும்பலெல்லாம் அங்கேருந்து காலி பண்ணால் ஒழிய நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரும். அங்கே டூரிசமும் டெவலப் ஆகலை, கனிம வள கொள்ளையும் நடக்குது, ஒரு பட்டு ஆர்வரையும் நாசம் பண்ணுறானுங்க, இன்னொரு பட்டு ஆர்வருக்குள்ளே பெரிய கட்ட பஞ்சாயத்தே நடக்குது. அங்கிட்டு உப்பலா ஏரியா அது ஒரு கட்ட பஞ்சாயத்து, இந்த பக்கத்து கனிம வளத்தில் அது ஒரு கட்ட பஞ்சாயத்து, தொழிற்சாலைகளா அதையும் கட்ட பஞ்சாயத்து நடத்து, இங்கிட்டு தீப்பிடி தொழிற்சாலைகளா அதையும் முடக்கு. இப்படி ஒன்றா பிழைக்க 1000 வழி இருந்தால் கூட வழியை எல்லா போட்டு அடைச்சி நிற்கிது திமுக. அப்படி ஒரு மாவட்டம் அந்த மாவட்டம். எங்கே கனிமொழியை பதில் சொல்லுங்க பார்ப்போம்.